வணக்கம். 24,611ல் நிஃப்டி 24 பாயிண்ட் இறங்கி இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. செவ்வாய்க்கிழமை மந்த்லி எஃப்&ஓ எக்ஸ்பைரி. ஆனால் மார்க்கெட்டில் வாலடைல் இல்லை. ஸோ ஒவ்வொரு மாதத்தோட எக்ஸ்பைரிலையும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய மூமெண்ட் இல்லாமல் இருக்கும். நார்மலாக வந்து எக்ஸ்பைரியில் தான் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 6 months to 1 year பார்த்திங்கன்னா வாலட்டிலிட்டி வந்து எக்ஸ்பைரியில் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னா வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு ரீசனாக பார்க்கலாம். எக்ஸ்போஷர்ஸ் குறைச்சிருக்கிறாங்க, லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாமே ரீசனாக பார்க்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது? பேங்க் நிஃப்டியை தவிர்த்து, அதாவது பேங்க் ஸ்டாக்ஸை தவிர்த்து மற்ற செக்டாரில் பெரிய அளவுக்கு பையிங் இல்லை. அதே போல் நெகட்டிவ் சைடில் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு செல்லிங் ப்ரெஷரும் இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லை. பேங்க் நிஃப்டி 0.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் க்ளோசிங் பேசிஸில் பார்க்கும்போது 0.1% இறங்கியிருக்கு. மிட் கேப் இண்டெக்ஸ் நியூட்ரலில் இருந்தது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸும் நியூட்ரலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது செக்டார் பக்கம் வரலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் சைடில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 9வது நாளாக நிஃப்டி பேரிஷ் கேண்டில் டே சார்ட்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. கடந்த வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 240 பாயிண்ட் நிஃப்டி இறங்குச்சு. ஏன்னா போன வாரத்தில் ஹையஸ்ட்டு ஃபால் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நடந்தது. அந்த லோவை நேற்று திங்கக்கிழமை உடைச்சது. இன்றைக்கி நேத்தியோட லோவை உடைச்சி ஒரு பேரிஷ் கேண்டில். ஆனால் என்னென்னா இன்றைக்கி வந்து அந்த 24,600ன்றது ரொம்ப ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவல். அந்த லெவல் வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்திருக்கு இன்றைக்கி. மேபி வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் இந்த 24,600 இன்ட்ராடே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 24,450 ரெண்டாவது சப்போர்ட்டாக பார்க்கலாம். பட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், அதாவது இப்போது நியர் டேர்முக்கு கவனிக்கக்கூடிய ரொம்ப ஒரு க்ரூஷியலான லெவல் அப்படின்னா இந்த அக்டோபருக்கு 24,300க்கு பிலோ நிஃப்டி க்ளோஸ் ஆகக்கூடாது. அப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு அடுத்த ஒரு 3 to 6 months வீக்னஸ் வந்து டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்ததுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் பிஎஸ்யூ பேங்க்ஸு. ஏன்னா லாஸ்ட் வீக்லேயும் பிஎஸ்யூ பேங்க்ஸ் பர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு ப்ரைவேட் செக்டார் பேங்க் பர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா ப்ரைவேட் செக்டார் பேங்க் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. அதுக்கு ஒரே ஒரு ரெக்கவரி அப்படின்னா 2 விஷயம் பார்க்கலாம். ஒன்று, இந்த அக்டோபர் ஸ்டார்ட் ஆகும்போது குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒரு ரீசன். அடுத்து ஆர்பிஐ பாலிசி மீட்டிங் இப்போ நடந்துகிட்ருக்கு. மேபி நாளைக்கு வரப்போகிற அனௌன்ஸ்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. மேபி ஃபெட்ரல் ரிசர்வ் ரீசன்ட் மீட்டிங்கில் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சது. ஆர்பிஐயோட சைட்லேயும் ஒரு க்ரீன் சிக்னல் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி அப்படி குறைக்கும்போது பேங்க் ஸ்டாக்ஸில் ரெக்கவரி நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போது செக்டார் சைடில் பார்க்கும்போது இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து அடுத்த சப்போர்ட் எங்கே அப்படின்னா நேத்தியோட லோ, அதாவது நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஒரு டோஜி டைப் கேண்டில் ஓப்பனான ப்ரைஸுக்கு நியரில் பேங்க் நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. 54,200 தான் ஒரு லாஸ்ட் ஹோப். ஓவரால் இந்த வீக்குக்கான ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி செக்டார் பக்கம் வரும்போது 3 செக்டார் பாசிட்டிவ் சைடில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதில் 2 செக்டார் 1% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1.8% பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெக்கவரி. இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா 2வது இடத்துல மெட்டல் இண்டெக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் மோர் தென் 1%. அடுத்து 0.4% ஆட்டோ செக்டாரில் இன்றைக்கி இருந்தது. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா நிஃப்டி 50ல் அதானி போர்ட்ஸ் இன்றைக்கி டாப் கெய்னராக க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா அதானி ஸ்டாக்ஸு செபியோட இன்வெஸ்டிகேஷனில் வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படலை. ஒன்று. 2வது, க்ளீன் சீட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. அதானி ஸ்டாக்ஸ் அந்த அடுத்த 1 or 2 days நல்லா ரெக்கவர் ஆச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு 4-5 செஷனில் ஒரு கண்டினியூஸ் ஃபால் இருந்தது. அதிலிருந்து இன்றைக்கி மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் நிஃப்டி 50ல் டாப் கெய்னராக. அல்ட்ராடெக் சிமெண்ட், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாடா மோட்டார்ஸ் ஜேஎல்ஆரோட பிளான்ட் மறுபடியும் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. நியர் டேர்ம் ஃபோர்காஸ்டிங் டேட்டா சேலஞ்சிங் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் நியூஸு. பட் ஆனால் டாடா மோட்டார்ஸ் ஆல்ரெடி தொடர்ந்து இறங்கி இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு பவுன்ஸ் பேக் நம்ம பார்த்தோம். அதே போல் நிஃப்டி 50ல் டாப் லூசர் அப்படின்னா இண்டிகோ ஏவியேஷன், ஐடிசி, பஜாஜ் ஃபின்சர்வ், பாரதி ஏர்டெல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் 1% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பக்கம் வரும்போது நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற ஒரு மெட்டல் ஸ்டாக்கு இந்துஸ்தான் காப்பர்.
கமாடிட்டியில் காப்பர் ப்ரைஸ் அகைன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது ஒரு ரீசன். இந்துஸ்தான் காப்பர், இந்துஸ்தான் ஜிங்க் இந்த ஸ்டாக்ஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. இந்துஸ்தான் ஜிங்க் தான் இன்றைக்கி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் ஒரு பாசிட்டிவ். அதே போல் நெக்ஸ்ட் 50ல் பிஎன்பி, கனரா பேங்க், பிஎஸ்யூ வந்து டாமினேட் பண்ணிகிட்ருக்கு. ரிஃபைனரி பீவரேஜஸ் ஸ்டாக், யுனைடெட் ஸ்பிரிட்ஸு, மெட்டல் ஸ்டாக்ஸு டாமினேட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். டவுன் சைட் வரும்போது பஜாஜ் ஹோல்டிங் தான் இன்றைக்கி டாப் லூசர் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில். பேங்க் நிஃப்டியில் எல்லா ஸ்டாக்குமே 12 ஸ்டாக்கில் 2 ஸ்டாக்கை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. பிஎன்பி, கனரா பேங்க் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். மிட் கேப்பில் 3 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று பேங்க் ஆஃப் பரோடா, ஹீரோ மோட்டார், நேஷனல் அலுமினியம். இந்த 3 ஸ்டாக் தான் இன்றைக்கி மிட் கேப்பில் மோர் தென் 3% மேலே ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். இந்தியன் பேங்க்கும் நியர்லி 3% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கேபிஐடி டெக்னாலஜிஸ் ஒரு லார்ஜ் வால்யூமோட இன்றைக்கி ஒரு பெரிய ஃபால், கிட்டத்தட்ட 8% இன்றைக்கி இறங்கியிருக்கு. மிட் கேப்பில் டாப் லூசராக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. காட்ஃபே பிலிப், பவர் இந்தியா, பதாஞ்சலி இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங். அதாவது தொடர்ந்து கடந்த 2 வாரமாக இறங்கிட்டு இருக்கிற ஒரு செக்டார்னால் அது கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ். வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறாங்கன்ற செபியோட ஒரு நியூஸு. அதுக்கான கன்சல்டேஷன் பேப்பர் இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதிலிருந்தே பார்த்திங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸில் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக்ஸு, ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸில் பெரிய அளவுக்கு பையிங் இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கி மோதிலால் ஆஸ்வால் 3% ஃபால் ஆகிருக்கு. ஸ்மால் கேப் பக்கம் வரும்போது ஆல்ரெடி ஆட்டோ செக்டாரில் பார்த்திங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்ஸ் வந்து பெரிய சிக்கலில் இருந்த ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட 40 ரூபா கிட்ட வந்த இந்த ஸ்டாக் இப்போ மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இன்றைக்கி நியர்லி 5% பாசிட்டிவ் அப்சைட். அதே மாதிரி ஃபினான்ஷியல் செக்டாரில் அடிக்கடி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குற ஒரு ஸ்டாக்குன்னு சொன்னால் அது வந்து 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸு. இன்றைக்கி 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐஏஎஃப்எல் முக்கியமாக அதில் பார்த்திங்கன்னா மோத்திலால் ஆஸ்வால் 3% இறங்கியிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஐஏஎஃப்எல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 3% இன்றைக்கி பாசிட்டிவ் பவுன்ஸ் பேக். அதே மாதிரி ஸ்மால் கேப்பில் இந்துஸ்தான் காப்பர் இன்றைக்கி நியர்லி 3% கிட்ட ரெக்கவர் ஆகிருக்கு. ஓகாட் ஃபார்மா நேற்று ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். ஃபார்மா செக்டாருக்கான டேரிஃப் இம்பேக்ட்னால லாஸ்ட் வீக் ஃபால் ஆன ஃபார்மா ஸ்டாக்ஸு அதிலிருந்து நேற்று ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது ஓகாட் ஃபார்மா. இன்றைக்கி அகைன் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆகிருக்கு. எம்சிஎக்ஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த எம்சிஎக்ஸ் இன்றைக்கி நியர்லி 1% கிட்ட ஸ்மால் கேப்பில் இறங்கியிருக்கு. மீடியா யூஎஸ் வந்து இப்போ அடுத்து டேரிஃபில் கை வச்சிருக்கிற ஒரு செக்டார் மீடியா செக்டார். ஃபாரின் ஃபில்ம்ஸு அமெரிக்காவில் டேக்ஸ் 100% டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஃபாரின் மேட் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்னென்னா இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மூவிஸ்க்கான டேரிஃப் வந்து 100%. ஸோ இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம் மீடியா செக்டாருக்கு. பிவிஆர் ஐநாக்ஸ் 2% ஃபால் ஆகிருக்கு. ஜி என்டர்டெயின்மெண்ட், சன் டிவி, டிப்ஸ் மியூசிக் இந்த ஸ்டாக்ஸ்லாம் அடுத்தடுத்த செஷனில் நம்ம கவனிக்கலாம். பட் ஆனால் ஹேத்வே, டிபி கார்ப், சரிகமா இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் இன்றைக்கி. ஆட்டோ செக்டார் மறுபடியும் ரெக்கவர் ஆகிருக்கு. என்னென்னா ஜிஎஸ்டி இம்பேக்ட்டுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபார்மா செக்டார் ரெக்கவர் ஆகிட்டு இருந்தது. அதிலிருந்து ப்ராஃபிட் புக்கிங், ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் செப்டம்பர் 22க்கு அப்புறம் ஃபார்மா செக்டாரில் பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் லார்ஜ் கேப் ஆட்டோ ஸ்டாக்ஸ், அதாவது மாருதி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இந்த ஸ்டாக்ஸ்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்காமல் போனது. டாடா மோட்டார்ஸும் சிக்கலில் இருந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம் ஆட்டோ செக்டார். இப்போ அந்த பிரச்சனைலேருந்து இப்போ ஆட்டோ செக்டார் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. 4 வீலர் செக்மெண்ட்டை விட 2 வீலர் செக்மெண்ட்டில் பாசிட்டிவ் பையிங் வந்து இப்போது ரீட்டைன் ஆகிருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து 2 வீலர் செக்மெண்ட்ஸில் நீங்கள் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணலாம். அடுத்து மெட்டல் இண்டெக்ஸில் நால்கோ, ஜிங்க், இந்துஸ்தான் ஜிங்க், வேதாந்தா, அதாவது இந்த மெட்டல் செக்டாரில் பார்த்திங்கன்னா டைரக்ட் மெட்டலில் வந்து பையிங் இல்லை. ஆனால் ஜிங்கு, காப்பர், அலுமினியம் இந்த டைவர்சிஃபைட் மெட்டல் ஸ்டாக்ஸில் தான் பையிங் டர்ன் ஆகிருந்தது இன்றைக்கி. ஸோ இதே ஸ்டாக்ஸு அடுத்தடுத்த செஷனில் நம்ம கவனிக்கலாம். பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸில் எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. பேங்க் ஆஃப் பரோடா லீட் பண்ணியிருக்கு மோர் தென் 4% இன்றைக்கி. பிஎன்பி, கனரா பேங்க் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பவுன்ஸ் பேக் இருந்தது. இன்றைக்கி ரொம்ப டேமேஜான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா அது ரியல்டி செக்டார். மறுபடியும் தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரகிளில் டர்ன் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்ஸு. மேக்ரோடெக், டிஎல்எஃப், கார்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி ரியல்ட்டியில் ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸில் செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாக இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கன்சூமர் டூரபிள்ஸ் வந்து இன்றைக்கி வீக் ஆகிருக்கு.
இன்றைக்கி கிட்டத்தட்ட 15 ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 8 ஸ்டாக் கிட்ட இன்றைக்கி இறங்கியிருக்கு. வோல்டாஸ், டிக்சன், ஆம்பர். எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு அமெரிக்கா டேரிஃப் இம்போஸ் பண்ணுன்ற ஒரு பேனிக் தான் டியூரபிள் கன்சூமர் டியூரபிள்ஸில் வந்து வீக்னஸ் இருக்கிறதுக்கான காரணமாக பார்க்கலாம். ஸோ இப்போது அடுத்து என்னென்ன நியூஸ் இருக்குது வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில். தொடர்ந்து 9வது நாளாக பேரிஷ் கேண்டல். இதில் மேபி ஒரு பவுன்ஸ் பேக் நிஃப்டியில் இருந்தால் அது கொஞ்சம் ஹெவியாக டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கோல்டு, சில்வர் தொடர்ந்து ரெக்கார்ட் ஹையை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடந்த ஒரு 15 செஷனாக பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு கரெக்ஷனோ ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லாமல் டர்ன் ஆகிட்டுருக்கு. பட் அப்படி இருந்தும் முத்தூட் ஃபினான்ஸும் மணப்புரமில் பெரிய அளவுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் இல்லை அப்படின்னே சொல்லலாம். பட் இன்றைக்கி ஃபால் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, சில்வரில் ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆகிருக்கு கமாடிட்டி மார்க்கெட்டில். ஸோ இன்வெஸ்டர்ஸு கோல்டு, சில்வர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுங்கள். அது தாண்டி பார்த்திங்கன்னா மீடியா செக்டாருக்கான யூஎஸ் டாரிஃபோட இம்பேக்ட்டு லாஸ்ட்டு டே இன்றைக்கி ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கான ஃபஸ்ட் ஆஃப் வேலி அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து இன்றைக்கி லாஸ்ட்டு டே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி நிஃப்டி எக்ஸ்பைரி, ஃபிஸ்கல் டெபிசிட் டேட்டா இன்றைக்கி இருக்குது. யூகேவோட ஜிடிபி டேட்டா, அதே மாதிரி சைனாவோட மேனுஃபேக்சரிங், நான் மேனுஃபேக்சரிங் டேட்டா. ஏஜிஎம் மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது இன்றைக்கி இருக்கிற ஏஜிஎம் நாளைக்கு நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக்கில் கல்ஃப் ஆயில், யதார்த் ஹாஸ்பிட்டல், ஆசாத் இன்ஜினியரிங், எம்ஆயில், மிதானி இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம். இன்றைக்கி 4 ஐபிஓ ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஜரோ இன்ஸ்டியூட் டெக்னாலஜிஸ் இந்த ஐபிஓ ஸ்டாக் இஷ்யூ ப்ரைஸ் 890. ஆனால் இது இஷ்யூ ப்ரைஸில் தான் இந்த ஸ்டாக் இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருந்தது. அதே மாதிரி சோலார் வேர்ல்டு எனர்ஜின்ற ஸ்டாக்கு 351 இஷ்யூ ப்ரைஸு, 380க்கு மேலே லிஸ்ட் ஆகிருந்தது. சேஷ சாய் டெக் கிட்டத்தட்ட 423 ரூபா இஷ்யூ ப்ரைஸு. அந்த ப்ரைஸுக்கு நியரில் தான் இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு ப்ரீமியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் செக்டாரில் ஆனந்த் ரதி குரூப்பில் இருக்கிற ஆனந்த் ரதி ஸ்டாக் புரோக்கர் 414 ரூபா இஷ்யூ ப்ரைஸு, 430 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக் இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருந்தது. சாம்போ அப்படின்ற கம்பெனியோட என்டையர் ஸ்டேக் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா செல் பண்ணுறதுக்கான நியூஸு. இன்றைக்கி மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 0.2% பாசிட்டிவாக இருந்தது. டாடா ஸ்டீல் டச் கவர்மெண்ட்லேருந்து 2 பில்லியன் யூரோவுக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணது. இன்றைக்கி டாடா ஸ்டீல் நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇஎல் 1092 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் 1% கிட்ட பாசிட்டிவ். அதே மாதிரி ஷிப்மெண்ட்கான ப்ரைஸை வந்து ப்ளூ டாட் இன்க்ரீஸ் பண்ணது 8 to 9% இன்றைக்கி இன்ட்ராடேயில் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் க்ளோசிங்கில் நியர்லி 3% பாசிட்டிவ். அவுட்லுக் நியர் டேர்முக்கு சேலஞ்சிங்காக இருக்கும்னு டாடா மோட்டார்ஸ் ஜேஎல்ஆரோட பிஸ்னஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த செஷனில் மேபி ப்ரோக்கரேஜஸோட அப்டேட் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. டோட்டல் எனர்ஜி வந்து அதானி க்ரீன் எனர்ஜியோட ஷேர்ஸ் வந்து அவங்க ஒரு போர்ஷனை வந்து செல் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் மீடியாவில் வந்திருக்கு. இது அடுத்தடுத்த செஷனில் நம்ம கவனிக்கலாம். ஜிண்டால் ஸ்டீல் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிற நியூஸு இன்றைக்கி 2% பாசிட்டிவ். 15,000 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் பிஹெச்எல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நியர்லி 2% பாசிட்டிவாக இருந்தது. எல்ஐசியோட எம்டியை வந்து ரெகுலேட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ண நேம் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி 0.5% எல்ஐசி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கனரா பேங்க்கினுடைய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கனரா ரொபிகோ ஏஎம்சி இந்த கம்பெனி ஐபிஓக்கான ப்ராசஸ் செபியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு நியூஸு. இன்றைக்கி கனரா பேங்க் நியர்லி 3% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2025 வந்து இந்துஸ்தான் காப்பருக்கு ஒரு பெஸ்ட் இயராக டர்ன் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் இன்வெஸ்டர்ஸ்க்கான ஒரு அப்ரிசியேஷன் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். மேன் இண்டஸ்ட்ரீஸ் இல்லை செபியோட நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க மேன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் இன்றைக்கி 15-16% இன்க்ரீஸ் ஃபால் ஆன இந்த ஸ்டாக்கு நியர்லி 8 to 10% டவுனில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமான வால்யூம் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கிற கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா 119 மடங்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி டிஎன்பிஎல் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6% பாசிட்டிவ். ப்ளூ டாட் பார்த்திங்கன்னா 73 மடங்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி. ஸோ 8 to 10% இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக்கு 3% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. அதே போல் மேன் இண்டஸ்ட்ரீஸ், ஹேட்சன் இந்த ஸ்டாக்லாம் வால்யூம் 8 to 10 டைம்ஸ்க்கு மேலே ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதில் மேன் இண்டஸ்ட்ரீஸ் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு நியூட்ரல் க்ளோசிங், ஆனால் பேரிஷ் கேண்டல். ஸோ 24,600ன்ற இன்னியோட லெவல் வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக
வரப்போகிற அடுத்தடுத்த லெவலுக்கு பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் ஆர் ஸ்விங் ட்ரேடர்ஸ் கவனிக்கக்கூடிய லெவல் 24,300 க்ளோசிங் பேசிஸில். ஸோ இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகராக அக்டோபர் மந்த்துக்கு என்டையர் மந்த்துக்கான ஒரு சப்போர்ட் லெவலாக பார்க்கலாம். என்னோட டெலகிராம் சேனல் நீங்கள் இல்லை, குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டாக் அப்டேட்ஸ், நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இந்த செஷனை பற்றின உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.